தெனாலிராமன் கதை. பேராசை கொண்ட புரோகிதர்களுக்கு முதுகில் சூடு போடுதல். மன்னர் கிருஷ்ணதேவராயரின் தாயார் மரணப்படுக்கையில் இருந்தார். அவர் இனி பிழைக்க மாட்டார் என்பது உறுதியாகி விட்டது. ஆகவே அவர் விரும்பிய வண்ணம் உணவுப் பொருட்களை கொடுக்கலாம் என்று அரண்மனை மருத்துவர்கள் கூறிவிட்டனர். தன் தாயாரிடம் அவர் என்ன விரும்புகிறார் என்று கேட்கவும் திக்கி திணறி தனக்கு மாம்பழம் வேண்டும் என்றார். அது மாம்பழம் அறவே கிடைக்காத காலம். ஆகவே ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு வீரனை அனுப்பி எப்படியும் மாம்பழத்துடன் வரவேண்டும் என்று அரசர் கூற, அவர்கள் எங்கெல்லாமோ அலைந்து ஒருவர் சில மாம்பழங்களுடன் வந்து சேர்ந்தார். அந்த வீரன் மாம்பழங்களுடன் வந்து இறங்கியதும் அதை வெட்டி தன் தாயாருக்கு அரசர் கொண்டு கொடுக்க சென்ற வேளையில் மன்னருடைய தாயாரின் உயிர் பிரிந்துவிட்டது. எவ்வளவோ சிரமப்பட்டு மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுக்க சென்ற வேளையில் உயிர் பிரிந்து விட்டதே. மாம்பழம் தின்னாமல் தாயாரின் ஆன்மா சாந்தி அடையாதே. இதற்கு என்ன செய்யலாம் என்று எண்ணிய மன்னர் ஈமச்சடங்குகள் அனைத்தும் முடிந்த பின்னர் அரண்மனை புரோகிதர்களிடம் ஆலோசனை கேட்டார். அதற்கு அந்த பேராசை பிடித்தவர்கள் பெரியதொரு திட்டத்தை வகுத்தனர். அரசர் தன்னுடைய தாயாருக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்வார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரசரிடம் அடிக்க வேண்டியவைகளை அடித்துவிட வேண்டும் என்று எண்ணினர். தங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றும் தங்கள் பண்டிதரிடம் இது பற்றி பேசி பதில் சொல்வதாக கூறினார்கள். அதுதான் சரி என்றும் நல்ல அனுபவம் பெற்ற பெரிய பண்டிதர்களிடம் ஆலோசனை செய்து கூறட்டும், அதுவே முறை என்றும் எண்ணி அமைதியாக இருந்தார் அரசர். அவர்கள் எந்த பண்டிதரிடமும் சென்று ஆலோசனை செய்யவில்லை. இரவோடு இரவாக சில புரோகிதர்கள் கூடி பேசினர். ஆளுக்கொரு தங்க மாம்பழம் வீதம் 108 புரோகிதர்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கலாம் என்று முடிவு செய்தார்கள். மறுநாள் அந்த முக்கியமான புரோகிதர்கள் அரசரை வணங்கி நின்றார்கள். தங்களுடைய பண்டிதர்களை கேட்டுவிட்டதாகவும் அவர் சொன்ன கருத்தை கூற வந்திருப்பதாகவும் கூறினார்கள். அதை கேட்ட மன்னன் ஆர்வமுடன் அந்த பண்டிதர்கள் கூறியதை கூற வேண்டும் என்றார். மாம்பழம் வேண்டுமென்று கடைசி நேரத்தில் உங்கள் தாயார் சொல்லி அது நிறைவேறாத காரணத்தால் அந்த அன்னையின் ஆத்மாவானது சொர்க்கலோகம் போகாமல் அலைந்து கொண்டுதான் இருக்கும் என்றும், ஆகவே அந்த ஆத்மாவை அமைதிப்படுத்தி சொர்க்கலோகத்திற்கு சென்றடைய செய்ய 108 தங்க மாம்பழங்கள் செய்து ஆளுக்கு ஒரு மாம்பழம் வீதம் 108 புரோகிதர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன புரோகிதர்கள் இதையேதான் கருட புராணத்திலும் கூறப்பட்டிருக்கிறது என்றும் சொன்னார்கள். மன்னரின் எண்ணம் எல்லாம் தன் தாயாரின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதுதான். அவர் பணச்செலவை பற்றி கவலைப்படவே இல்லை. எனவே மறுநாளே ஏற்பாடு செய்துவிடலாம் என்றார். அடுத்த நாள் 108 புரோகிதர்கள் வரவழைக்கப்பட்டனர். முதலில் அறுசுவை விருந்து. அதன் பின்னர் அவர்கள் அனைவருக்கும் ஆளுக்கு ஒரு தங்க மாம்பழம் வெள்ளித்தட்டில் வைத்து வழங்கப்பட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த தெனாலிராமன் பெரிதும் வருந்தினான். இவ்விதம் அரண்மனை பொருள்களை அவர்கள் ஏமாற்றி விட்டதை குறித்து அவனுக்கு பெரிய வருத்தமாக இருந்தது. இவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். 1 மாதம் சென்றிருக்கும். தெனாலிராமனின் தாயார் இறந்து ஈமச்சடங்குகள் அனைத்தும் முடிந்துவிட்டன. அன்று மன்னருடன் பேசிக்கொண்டிருந்த ராமன் தன்னுடைய தாயாரின் மறைவின் போது அவருடைய கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியவில்லை என்றும், மன்னரின் தாயாரின் மறைவை ஒட்டி தங்க மாம்பழம் பெற்று சென்றவர்கள் அனைவரையும் அனுப்பி வைக்கும்படியும் கேட்டுக்கொண்டான். மன்னன் அரண்மனை புரோகிதர் ஒருவரை அழைத்து தெனாலிராமன் சொன்னதை கூறவும், தெனாலிராமன் வீட்டில் நல்ல விருந்து அடுத்த நாள் கிடைக்கப் போவதை எண்ணி காலையிலேயே தயாராக வந்துவிட்டார்கள் அவர்கள். மன்னர் ஏமாறியது போல விகடகவியும் ஏமாறப் போகிறார் என்று பேசிக்கொண்டார்கள். எல்லா புரோகிதர்களும் வந்துவிட்டார்களா? குறிப்பாக மன்னரின் தாயாரின் மறைவை ஒட்டி
தங்க மாம்பழங்களை வாங்கி சென்றவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று ராமன் கூறிவிட்டான். அவர்களை ஒரு பெரிய அறையில் அமர வைத்தான். 2 சேவகர்களிடம் அதற்கு முன்னரே கூறி வைத்திருந்தான். எந்த புரோகிதரும் அந்த அறையிலிருந்து வெளியே போய்விடக்கூடாது என்பதை அந்த காவலர்கள் இருவரிடமும் மிகவும் உறுதியாக கூறி வைத்திருந்தான். அந்த புரோகிதர்களை ஒவ்வொருவராக அனுப்ப வேண்டும் என்றும் கூறினான். ஏதோ பெரியதொரு திட்டம் நிறைவேறப் போகிறது என்று எண்ணியவர்களாய் காவலர்கள் இருவரும் பேசிக்கொண்டார்கள். ஒவ்வொரு புரோகிதர் உள்ளே வந்து நிற்கவும் அடுப்பு தணலில் சூடாகி கொண்டிருந்த சூட்டுக்கோலை எடுத்து ஒவ்வொருவருடைய முதுகிலும் சூடு போட்டு அடுத்த அறைக்கு பிடித்து தள்ளினான் ராமன். அந்த அறையில் என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியாது. ஒவ்வொருவரும் சூடு போடப்பட்ட பின்னர் சென்று விழும் அறையும் பூட்டப்பட்டிருந்தது. நுழைவாயிலில் ஒரு காவலன் நின்று கொண்டிருந்தான். இவ்விதமாக சூட்டை பெற்றவர்கள் அனைவரும் கண்ணீருடன் மன்னரிடம் சென்று முறையிட்டார்கள். தெனாலிராமனின் செயல் மன்னருக்கு ஆத்திரத்தையும் அளவு கடந்த கோபத்தையும் வரவழைத்தது. மன்னர் தெனாலிராமனை அழைத்து விசாரித்தார். அவன் தான் செய்த செயலை ஒத்துக்கொண்டான். பின்னர் அதற்கு விளக்கமும் கூறினான். அரசே, தாங்கள் தாயார் மாம்பழம் சாப்பிடாமல் இறந்து போன போது இதே புரோகிதர்கள் என்ன தெரியுமா கூறினார்கள்? அவர்கள் சாந்தி அடைய வேண்டும் என்றால் தங்கத்தினாலான மாம்பழம் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டபோது அதை பற்றி சிறிதளவும் கவலைப்படாமல் நீங்கள் தானே கொடுத்தீர்கள். அதே போலதான் என்னுடைய தாயாருக்கும் அவருடைய கடைசி நேரத்தில் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. வலிப்பு நோயால் துன்பமுற்றார். சூட்டுக்கோலை காய வைத்து சூடு போட்டால் சரியாகிவிடும் என்றார்கள். அவ்விதம் தயார் பண்ணுவதற்குள் என் தாயாரின் உயிர் பிரிந்துவிட்டது. எனவேதான் என் தாயாரின் ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் தங்களிடம் தங்க மாம்பழம் பெற்றவர்கள் அனைவரையும் அழைத்து இவ்விதம் சூடு போட்டு அதன் மூலம் என் தாயாரின் ஆன்மாவை சாந்தியடைய செய்தேன் என்றான். இவ்வாறு அவன் கூற கேட்ட மன்னர் மனதிற்குள் சிரித்து கொண்டார். தங்க மாம்பழம் பெற்று சென்ற புரோகிதர்களுக்கு நல்ல சூடு கிடைத்ததல்லவா? அவர்கள் யாருமே வாய் திறக்கவில்லை. இனிமேலாவது இவ்விதம் பேராசை கொண்டு அலையாதீர்கள். மன்னரை இழித்த வாயன் என்று எண்ணிவிட்டீர்கள் இல்லையா? உங்களுக்கெல்லாம் இந்த தண்டனை காணாது. நீங்கள் செய்த இந்த ஏமாற்று செயல்களுக்கு உங்கள் அனைவருக்கும் இதைவிட பெரிய தண்டனை தந்திருக்க வேண்டும். தப்பித்து விட்டீர்கள் என்றான். அவர்கள் யாருமே வாய் திறக்கவில்லை. தெனாலிராமன் செய்தது சரிதான் என்று மன்னர் எண்ணிக்கொண்டார்.